நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். என்ன வழக்கு, என்ன உத்தரவை நீதிபதி பிறப்பித்திருக்கிறார்? வணக்கம். ஐபிஎல் சூதாட்டம் குறித்து விசாரணை நடத்திய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார், இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தனியார் தொலைக்காட்சிக்கு எதிராக கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். தோனியின் இந்த வழக்கை நிராகரிக்க கோரி முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி சாட்சி விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் இந்த மனுவை ஏற்றுக்கொண்டால் பிரதான வழக்கு முடிவுக்கு வர இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்துதான் சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணையாக நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது தோனி தரப்பும் சம்பத்குமார் ஐபிஎஸ் தரப்பிலும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இருதரப்பு வாதங்களையும் முடிவடைந்த நிலையில் அண்மையில் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்திருந்தார்கள். இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வு தோனி தொடர்ந்த 100 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கை ரத்து செய்ய கோரி ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து தற்போது இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். என்ன வழக்கு, என்ன உத்தரவை நீதிபதி பிறப்பித்திருக்கிறார்? வணக்கம். ஐபிஎல் சூதாட்டம் குறித்து விசாரணை நடத்திய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார், இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தனியார் தொலைக்காட்சிக்கு எதிராக கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். தோனியின் இந்த வழக்கை நிராகரிக்க கோரி முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி சாட்சி விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் இந்த மனுவை ஏற்றுக்கொண்டால் பிரதான வழக்கு முடிவுக்கு வர இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்துதான் சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணையாக நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது தோனி தரப்பும் சம்பத்குமார் ஐபிஎஸ் தரப்பிலும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இருதரப்பு வாதங்களையும் முடிவடைந்த நிலையில் அண்மையில் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்திருந்தார்கள். இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வு தோனி தொடர்ந்த 100 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கை ரத்து செய்ய கோரி ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து தற்போது இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.